அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ தான் வீட்டுக்கே வந்தோம். நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து கொல்லையில் ஆள் வச்சு களை வெட்டணும். அதாவது ரெண்டாங்கலா கடலைக்கு வந்து ரெண்டாங்கலா வெட்டிகிட்ருக்காங்க. கொல்லையிலே பொழுது போயிடுச்சு. இப்போ வந்து குளிக்கிறதுக்காக வெந்நீர் வச்சுக்கிட்டு இருக்கேன். வெந்நீர் வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு செய்யணும். அது வந்து வெந்நீர் சுடங்கட்டியும் வெங்காயம் தக்காளி காயெல்லாம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சா, இன்னைக்கு பெருசாக ஒன்றும் குழம்பு வைக்கல. அப்படியே காயெல்லாம் அரிஞ்சு போட்டு அப்படியே பெரட்டின மாதிரி பொரிச்ச குழம்பு வைக்க போகிறேன். சாப்பாடு காலைல வடித்த சாப்பாடு இருக்குது, அதிலே போட்டு அப்படியே கொஞ்சம் காயை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு வேண்டிதான். அஜய் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு டியூஷன் போயிட்டான். ஸ்கூல் முடிஞ்சு வந்து டியூஷன் போயிட்டான். மதியம் நான் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன் கலாட்டிகிட்டு இருக்கும்போது. அது வந்து ஒரு கமெண்ட் வந்திருக்குது, அக்கா இன்றைக்கி தான் என்ன புது படம்லாம் கட்டியிருக்கீங்க அப்படின்னு. இது எதுக்குன்னா, நேற்று வந்து என் மகனுக்கு வந்து ஸ்கூலில் மகனுக்குன்னு வருது, கிராமத்தில் பேசுகிற இங்கே பேசுகிற மாதிரி வருது. வீடியோக்காக என்னால் மாற்றி பேசல. என் மகனுக்கு வந்து நேற்று ஸ்கூலில் ஆண்டு விழா. அதே வந்து நேற்று டான்ஸ் ஆடினோம். அதாவது வந்து 4-5 பாட்டுக்கு ஆடினா, ஒரே பாட்டாக ஆடினா, அதான் கட் சாங்கு. எனக்கு வந்து நான் அது வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் அது போடலாமா என்னன்னு தெரில. கண்டிப்பாக அது போட்டால் காப்பிரைட் வரும். ஏன்னா 5 பாட்டு இருக்குது, 5 பாட்டில் ஒரு பாட்டாவது காப்பிரைட் வந்துடும். கட் சாங் அது. ஆனால் செம்மையாக ஆடி இருந்தான். அந்த ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாவிலே நான் பெருமைக்காக என் பிள்ளைங்கிறதுனால சொல்ல, அது மற்ற டான்ஸுக்கு அவ்வளோ சவுண்டு கைத்தட்டல் வரவே இல்லை. இவனோட டான்ஸ் இவன் மட்டும் ஆடலை. ஒரு 7 பேர் அடி 12 பேர் 12 பேர் ஆடினாங்க அந்த பாட்டுக்கு. எல்லாம் குரூப் சட்டை எடுத்து எல்லோரும் ஒரே கலர் எடுத்து ஆடினாங்க. ஆனால் அந்த வீடியோவை என்னால் போட முடியல. அதுக்கு கட்டிட்டு போனது தான் இந்த சேலை. அது வந்து அப்படியே மாற்றலை, அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு வந்து அஜய்க்கு வந்து பிறந்த நாள். அப்புறம் நேற்று ஆண்டு விழா முடிச்சுட்டு வந்து அப்படியே நேற்று ஜவுளி கடைக்கு போயிட்டு அஜய்க்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் அப்படியே வந்து நைட்டு மாற்றலை, அப்படியே விட்டாச்சு. நாளைக்கு வந்து அஜய்க்கு பிறந்த நாள். எல்லோரும் வந்துடுங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் வந்துடுங்க. என் பையனை வந்து வாழ்த்துங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. என்னோடய லைஃப் தான் இப்படி ஆச்சு. என் பிள்ளை வந்து 100 வயசு சந்தோஷமாக அவன் ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவித்து வாழணும். அதுதான் என்னோடய ஆசை. அவனுக்கு என்ன தான் அவன் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தாலும் அவனை நினச்சி வந்து நான் நிறைய நாள் நைட்டில் தூங்காமல் கஷ்டப்படுறேன். எனக்கு தூக்கம் கூட வர்றதில்லை நிறைய நாள். ஏன்னா எனக்கு நல்லதோ கெட்டதோ, எனக்கு நல்லது கெட்டது செய்யலைனாலும் எங்கள் அப்பான்னு ஒருத்தர் குடிகாரராக இருந்தாலும் இருக்கிறாரு. ஆனால் அஜய் சொன்னால் அந்த கொடுப்பனை இல்லை. அவன் அப்பான்னு கூப்பிட்டு என் காதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. எப்பா இது வேற புகையாக வருது. அதெல்லாம் நினச்சி நான் நிறைய நாள் வருத்தப்பட்டிருக்கேன். தூக்கம் கூட வராது. அடுப்பு நல்லா தான் எரியுது, எதுக்கு புகையுதுன்னு தெரில. அப்புறம் வந்து நிறைய பேர் கமெண்டில், அக்கா உங்களுக்கு தான் இவ்வளோ சொத்து சுகம் இருக்குது, அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்கிறீங்க. என் வீடியோ ஆரம்பத்தில் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து அம்மா வீட்டில் தான் இருக்கிறோம். தம்பிக்குமே 1 ஏக்கர் தான் இருக்குது, மிச்சம் 2 ஏக்கர் குத்தகைக்கு தான் பயிர் வைக்கிறான். நான் வந்து தம்பிக்கு ஒரு வீட்டில் இருக்கோம், அதனால நான் போய் ஏதாவது வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன். இப்போ தான் வந்து நம்ம தனியாக பின்னாடி வீடு கட்டுறோம். அப்புறம் நேற்று போட்ட வீடியோவில் ஒரு அண்ணா வந்து, உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டுறது வேணும்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க டைல்ஸ் ஒட்டுற வேலை ஒர்க் பண்ணுறாங்களாட்டிருக்கு. நான் கட்டுற பங்களாவுக்கு எங்கே டைல்ஸ் ஒட்டுறது, அங்கே சிமெண்ட்டு தர போடுறதுக்கே வழியை காணுமா. எப்பா இது வந்து என்னென்ன காய் இருக்குது. அதனால் நாளைக்கு வந்து அதே ஸ்கூல் லீவ் போட வச்சு பிறந்த நாள் கொண்டாடி எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கூப்பிட்டு போகலான்னு இருந்தோம். ஆனால் எனக்கு இன்றைக்கி வீட்டில் இருந்தேன். நாளைக்கு டியூட்டி வந்திருக்கு. என்னென்னா நேற்று +2 எக்ஸாமு டியூட்டி போயிருந்தேன். +2 எக்ஸாமுக்கு நேற்று டியூட்டி போயிருந்தேன். நாளைக்கு +1 எக்ஸாம்னு நினைக்கிறேன். +1 எக்ஸாம் தான் நான் எங்கள் குரூப்பில் வந்திருக்கு. அது என்னன்னு தெரில. +2 +1 எக்ஸாம் தான் சொன்னாங்க. நாளைக்கு எனக்கு எக்ஸாம் டியூட்டி இருக்குது, அது வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க.
அப்போ வந்து நான் எக்ஸாம் டியூட்டி போயிட்டு 2 மணி ஆகிடும் வீட்டுக்கு வரேன். 1 மணிக்கு 1:15க்கு பெல் அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு 2 மணி ஆகிடும். என்ன ஊரில் போடுறாங்கன்னு தான் தெரில. அதை வந்து தான் நாளைக்கு அஜய்க்கு ஏதாவது நான்வெஜ் ஏதோ எடுத்து நான் சாப்பாடு செஞ்சு கேக்கெலாம் வெட்டி சந்தோஷமாக கொண்டாடணும்னு நினச்சேன். டியூட்டி இருந்துச்சு, இருந்தாலும் வந்து நாங்கள் கேக் வெட்டி சாயங்காலமாக கொண்டாடுவோம். கண்டிப்பாக அதை வந்து வீடியோ எடுத்து போடுவேன். எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். நாங்கள் இவ்வளோ நாள் கொண்டாடின பிறந்தநாள்லாம் ஏதோ அந்த 3 வயசு வரைக்கும் என் வீட்டில் பிரச்சனை வராதுக்கு முன்ன வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லி நல்லா கிராண்டாக தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு சட்டை ஒரு கேக்கு அப்படியே தான் இத்தனை வருஷம் ஓட்டுச்சு. இப்போ இந்த வருஷம் தான் அவனுக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு இது மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக அவனுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து அது வந்து இப்போ வந்து நம்ம வீடியோலாம் எடுத்து போடுறது அது என்ன எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. வேற ஒன்றும் பெருசாக இல்லை, அதே தான். இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துருக்கீங்களா? கண்டிப்பாக வாழ்ந்துருப்பீங்க. இந்த மணி பொழுதுக்கும் கொல்லையில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு பொழுதோட வந்து இதை மணி பொழுது போன நேரத்தில் வாசலில் சோறாக்கி கொல்லைக்காட்டுக்கு கிராமத்தில் கொல்லைக்காட்டு வேலை செய்கிறோம் எல்லாருமே வந்து இது மணி பொழுதோட நேரத்தில் தான் வாசலில் சோறாக்கி சாப்பிட்டு குளிச்சுட்டு படுக்க நைட் ஆகிடும். நைட்டு 10 மணி ஆகிடும். அதுவும் ஒரு கஷ்டமான வாழ்க்கை இருந்தாலும் அதுவும் ஒரு சுகமான வாழ்க்கை தான். இது இன்னும் மாடு பால் கறக்கல. எங்கள் தம்பியாவது அப்பாவது வந்து தான் கறக்குவாங்க. மாடு இன்னும் பால் கறக்கல. பொழுது போயிடுச்சு, பால் ஊற்ற போகணும். சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம். வெந்நீர் சுட்டுருச்சு, இனிமேல் தான் குளிச்சுட்டு குழம்பு வைக்கணும். இது வந்து என்ன அவரைக்காய் வெண்டைக்காய் கிடக்கு எல்லாத்தையும் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு பெரட்ட வேண்டிதான். இதை இப்படி தான் வைக்கணும்னு இருக்கேன். என்ன ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வைக்க வேண்டியதான். சரி, ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சொன்னால் பண்ணிதான் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கஷ்டப்படுற விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் எல்லோரும் நாளைக்கு வந்து பிறந்த நாளைக்கு அஜய்க்கு வாழ்த்து சொல்லிவிடுங்க. ஓகே, பாய்.